ஹலோ வர்ஸ் வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி எப்படி வாங்குறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டிஎன்இ சேவை வெப்சைட் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது கிளிக் பண்ணி ஓப்பன் ஆனதும் இதில் ஃபஸ்ட்டே 2 ஆப்ஷன் இருக்கும். உள்நுழைவில் துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவுன்னு. ரெண்டாவது உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த கேப்சா கோட் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ இருக்குது ஆல்ரெடி. அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து அந்த வீடியோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஹவு டு கிரியேட் கேன் நம்பர் அப்ளை கேன் நம்பர் அப்படிங்கிற நேமில் இருக்கும். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே உள்ள ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு அடுத்த பேஜ் போக முடியும். நீங்கள் ஒருவேளை கேன் நம்பர் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலாம், அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹவு டு கிரியேட் ஆர் ரிஜிஸ்டர் கேன் நம்பர் அப்படின்னு. அதை பார்த்து ஃபஸ்ட்டு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் இந்த பேஜ் வந்துட்டு இதில் ஏதாவது ஒரு டீட்டெயில் கொடுங்க. உங்கள் கேன் நம்பரு, இல்லைனா உங்களோட நேமு, இல்லைனா உங்களோட மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுங்க. நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சர்ச்சை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த மொபைல் நம்பர் மூலமாக எத்தனை கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த லிஸ்ட் வரும். இதில் எந்த கேன் நம்பரோட அப்ளிகண்ட்டுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே உங்களோட ஆதார் நம்பர், அதாவது யாருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்காக சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு வந்துட்டு அடுத்து இதில் ப்ரொசீடு எடிட் கேன் டீட்டெயில்னு இருக்குது. நீங்கள் உங்கள் கேனில் உள்ள டீட்டெயில் எதுவும் மாற்றணுன்னா எடிட் கேன் டீட்டெயில் கொடுத்து மாற்றிக்கோங்க. ஒருவேளை அட்ரஸ் மாறிப்பீங்க, அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா அதில் போய் மாற்றிக்கோங்க. இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா டைரெக்டாக ப்ரொசீடு கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இதில் ஆல்ரெடி கேன் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பீங்க. அதனால் அந்த டீட்டெயிலாம் டிஃபால்ட்டாக இதில் வந்துடும். கீழே நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களோட கம்யூனிட்டி மட்டும்தான். அதாவது யாருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில் மட்டும் தான் கொடுக்க போகிறீங்க. அடுத்து கீழே ஃபாதர் கம்யூனிட்டின்னு இருக்குது. இதில் உங்கள் குழந்தைக்கு தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அதனால் அவங்க அப்பாவோட கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிற அதேமாதிரி மதர் கம்யூனிட்டி என்னவோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபாதரோட ஃபாதர் கேஸ்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மதர் கேஸ்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிக்வெஸ்டட் கம்யூனிட்டி, இதில் என்ன கம்யூனிட்டி உங்கள் குழந்தைக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஃபாதர் கம்யூனிட்டி வேறு, மதர் கம்யூனிட்டி வேறையாக இருந்தால் இதில் 2 ஆப்ஷன் வரும். ஃபாதர் கம்யூனிட்டி வரும், மதர் கம்யூனிட்டி வரும். அதில் நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வரும். அதே மாதிரி ரிக்வெஸ்ட் கேஸ்ட்டும் அதே மாதிரி தான். 2 கேஸ்ட்டு கொடுத்துருந்தீங்கன்னா வேறு கேஸ்ட்டாக இருந்தால் ஃபாதரு, மதரு, இதில் 2 ஆப்ஷனுமே வரும். ஃபாதரோட கேஸ்ட்டும் மதரோட கேஸ்ட்டும் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே இதில் நோவே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிரும். இந்த பேஜில் நீங்கள் ஒரு 4 டாக்குமெண்ட் இதில் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ, அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர் ஆர் மதர், ஃபாதர் இல்லைனா மதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதில் கீழே டவுன்லோடு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த PDF ஃபைலை ஃப்ரெண்ட் எடுத்து சைன் போட்டுக்கோங்க. அதாவது யாருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட சைன் அதில் இருக்கணும். இப்போ இதை சைன் போட்டதுக்கப்புறம் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் எல்லாமே PDF, JPEG, GIF, PNG இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி 200 KBக்குள்ளே தான் இருக்கணும். ஃபோட்டோ மட்டும் 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் ஃபோட்டோ மட்டும் இந்த JPEG இந்த ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாமே PDF ஃபார்மெட்லேயே அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் அப்லோட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு செலக்ட் டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டாக்குமெண்ட் நம்பரில் 1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் உள்ள ஆட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது யாருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இதில் உள்ள அப்லோட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே இது ஆட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து செலக்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி எனி அட்ரஸ் ப்ரூஃப் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டாக்குமெண்ட் நம்பரில் 2 அப்படின்னு கொடுத்துக்கோங்க, ஏன்னா இது 2வது டாக்குமெண்ட்டு. அடுத்து ஆடை கிளிக் பண்ணி
யாருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதுவும் கீழே ஆட் ஆகிருக்கும். அடுத்து செலக்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர் ஆர் மதர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு யாருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபாதர் இல்லைனா மதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இதில் கொடுக்கணும். டாக்குமெண்ட் நம்பரில் 3ன்னு கொடுத்துட்டு ஆடு கொடுத்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்லோட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதுவுமே கீழே ஆட் ஆகிருக்கும். அடுத்து செலக்ட் டாக்குமெண்ட்டில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பரில் 4 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ ஆடுன்னு கொடுத்து ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் பிரிண்ட் எடுத்து சைன் போட்டு வச்சுருப்பீங்களே அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்லோட் அதை கொடுங்க. இப்போ அதுவுமே கீழே இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான், 4 டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ பேமெண்ட் பண்ணுறதுக்கு மேக் பேமெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் 60 ரூபா ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணுறதுக்கு கீழே க்ரீன் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இதில் உள்ள மேக் பேமெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, கியூஆர் பேமெண்ட்டு இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஏதாவது ஒரு பேமெண்ட் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கோங்க. 60 ரூபா பே பண்ண உடனே அடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அடுத்து உங்களுக்கு இந்த பேமெண்ட் ரிசிப்ட் வேணுன்னா பிரிண்ட் ரிசிப்ட் கொடுத்து நீங்கள் இந்த பேமெண்ட் ரிசிப்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் இதோட முடிஞ்சது. இதுக்கடுத்து ஒரு 2 days அல்லட்டா 1 week கழித்து இதை செக் பண்ணி பார்க்கணும் இது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. இதில் ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க, tnedistrict.tn. இந்த வெப்சைட்டில் போய்க்கோங்க. வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட விண்ணப்பம் என்னன்னு கொடுத்து ஒரு விண்ணப்ப எண் கொடுத்துருப்பாங்க, அதை என்டர் பண்ணி தான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் மேலே ரைட் டாப் கார்னரில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு இருக்குல்ல, அதில் உங்களுக்கு விண்ணப்பம் என்னன்னு ஒன்று இருக்கும். அந்த நம்பரை அப்படியே இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு இதில் வந்துடும். ஸ்டேட்டஸில் அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு விஏஓ அப்படின்னு வந்திருக்கு. அதாவது விஏஓ ஆஃபீஸுக்கு இது சென்ட் ஆகிருக்கு. விஏஓ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். அப்படி அப்ரூவல் ஆகிட்டுனா ஸ்டேட்டஸில் இதிலே வந்துடும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட லிங்க்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது ரொம்ப டிலே ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் விஏஓ போய் பார்த்தீங்கன்னா அவர் அப்ரூவ் பண்ணிடுவார்.